சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 18ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே கைகூடும். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, பில்டிங், அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வைக்கணும்னா வைக்கலாம். அதனால் அப்பார்ட்மெண்ட் வாங்கணுங்கிற பட்சத்தில் இன்றைய நாள் பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். க்ளோசஸ்ட் நண்பரை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள். முருகனை மனசார நினைங்க. டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இனிமையான குரல், இனிமையான பேச்சு திறமை, வேகமான செயல்திறன், இது எல்லாமே கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் உங்களை கேட்டு தான் அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனால் இன்றைய நாள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, மிகப்பெரிய நம்பிக்கை, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அதிவேகமாக செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். இதெல்லாம் சாமானியமாக வராது. அது இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 100% பழனி முருகனுடைய வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களோட ஜாலியாக வெளியே போயிட்டு வரீங்க, ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரீங்க, ஷார்ட் ட்ராவல், தெரிஞ்ச இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் அந்த வெயிட்டிங் பீரியடில் ஓவர் அப்படிங்கிற மாதிரி எதை எடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. கொஞ்சம் கூட எதுக்காகவும் யாருக்காகவும் அசர மாட்டீங்க. லைட்டாக கால் பாதம் லைட்டாக வலி, இல்லை கைகளில் ஒரு மாதிரி சுளுக்கு, அந்த ஷோல்டரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். பெரிய நெகட்டிவாக இருக்காது, தைரியமாக இருக்கலாம். கரூரில் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் கருஞ்சிவப்பு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைய கூட்டக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சூப்பராக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலியமாக சந்தோஷம், எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக சந்தோஷம். ஒரு பைசாவை சேர்க்க முடியலன்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த நாள் நல்ல பைசா சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் ப்ளூ நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தடை தாமதமோட இன்றைய நாள் ஆரம்பிக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் அது யாரோட டேனா அது உங்களோட டே. தொழில் நல்லாயிருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி வேகமாக செயல்படுப்பீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் முதல் ஒரு 2-3 மணி நேரம் மட்டும் ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், யோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரைந்த பிரயாணம் இருக்கும். சில பேர் ட்ரெக்கிங்லாம் போவீங்க, சில பேர் வீர விளையாட்டுகள்லாம் இன்வால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பசங்க மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை முடிச்சிருவீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி நடக்கணும்னா தெய்வ அனுகிரகம் வேணும். அது இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அசராமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தாவே போதும். இந்த நாள் மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்போது தயவுசெய்து ஆவணங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. லைசன்ஸ் எடுத்துகிட்டு வரல, ஆர்சி புக் இல்லை, அப்புறம் இந்த பிசி சர்டிஃபிகேட் இல்லை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் இல்லை, இந்த மாதிரிலாம் எதாவது தேவையில்லாமல் பிடிப்பாங்க. அதனால் அவங்களால தான தர்மங்களை பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி நீங்கள் நினச்சதெல்லாம் டாப் கிளாஸாக இருக்கும். அவசரப்பட்டு மோதல்கள் வேண்டாம். பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் டார்க் ரெட் நிறம்.
தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் ராசியிலே சுக்கிரன் இருக்கனால எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. எதுக்காகவும் யாருக்காகவும் எதுவும் விஷயமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. படிச்சுன்னு முடிப்பீங்க. ரெண்டாவது, உங்களுடைய மனம் அப்படிங்கிறது மனம் அப்படின்னு சொல்கிறதும் மன உறுதிங்கிறதும் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாருக்குமே பிரயோஜனப்படக்கூடிய நன்மைகளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரம் இருந்தால் நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணையின் பேரில் ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வண்டி வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, கனிம வளம் சம்மந்தப்பட்டது, கனரகம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிகவும் யூகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. எல்லாருடைய மதிப்பு, ஆதரவு, நண்பர் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாதாள பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். என்னால் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த விஷயத்தை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அதுவும் மெயினாக யாரெல்லாம் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவளுக்கு நல்லாயிருக்கும். வீடு, நிலப்புலன்கள், வாகனங்கள், கட்டிடங்கள் இதெல்லாம் கொடுக்கல் வாங்கல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த நாளில் பொதுவாக எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி அக்னிபுரீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி அரசியல் பண்ணி ஜெயிப்பீங்க. அதாவது லக்கு ஃபேவர் பண்ணுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மைண்டு வேலை செய்யுது. மைண்டு கேம் அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். திறன்பட வேலை செய்யும். அவ்வளோ புத்தி கூர்மை, அறிவு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உருவாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிசிக்கல் ட்ரைனர்ஸ், அரசாங்க உத்தியோகிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகிகள், வங்கி உத்தியோகிகள் இவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பிஇடி டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். இந்த நாள் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராஜெக்டை கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ணுவீங்க. சொந்த பந்தங்கள் கூட கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.